விக்ரம் ஒன்று இந்தியாவின் விண்வெளி வரலாற்றில் புதிய அத்தியாயம். நண்பர்களே, ஒரு காலத்தில் விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்புவது என்றால் அது உலகின் சில நாடுகளால் மட்டுமே முடியும் ஒரு சாதனையாக இருந்தது. இந்தியாவிலும் பல ஆண்டுகளாக அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு உலகையே வியக்க வைத்தது இஸ்ரோ. சந்திரயான், மங்கள்யான், ஆதித்யா, ககன்யான், இப்படி இந்தியாவின் விண்வெளி கனவுகளை நனவாக்கிய ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னால் இஸ்ரோ இருந்தது. ஆனால் இன்று ஒரு புதிய வரலாறு எழுதப்பட்டுள்ளது. இந்தியாவில் இருந்து முதல் முறையாக ஒரு தனியார் நிறுவனம் உருவாக்கிய சுற்றுப்பாதை ராக்கெட் உலகின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் விண்ணை நோக்கி பறந்துள்ளது. அந்த ராக்கெட்டின் பெயர் விக்ரம் ஒன்று. 3, 2, 1, 0. இந்த கதையின் தொடக்கம் 2018ஆம் ஆண்டு ஹைதராபாத்தில் இருந்த 2 இளம் பொறியாளர்கள் ஒரு பெரிய கனவு கண்டார்கள். ஏன் இந்தியாவில் தனியார் நிறுவனங்களால் ராக்கெட்டுகளை உருவாக்க முடியாது? ஏன் உலக நாடுகளின் செயற்கைக்கோள்களை இந்தியாவே வணிக ரீதியாக விண்ணில் செலுத்தக்கூடாது? இந்த ஒரு கேள்விதான் ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் என்ற நிறுவனத்தின் பிறப்புக்கு காரணமானது. பலர் இது சாத்தியமில்லை என்றார்கள். ஆனால் அவர்கள் நம்பிக்கையை விடவில்லை. ஆயிரக்கணக்கான மணி நேர ஆராய்ச்சி, நூற்றுக்கணக்கான சோதனைகள், பல தோல்விகள் அனைத்தையும் கடந்து அவர்கள் உருவாக்கிய கனவுதான் விக்ரம் ஒன்று. ஏன் விக்ரம் என்ற பெயர்? இந்த ராக்கெட்டுக்கு சாதாரணமாக ஒரு பெயர் வைக்கப்படவில்லை. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை டாக்டர் விக்ரம் சாராபாய் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாகவே விக்ரம் என்று பெயரிடப்பட்டது. ஒரு மனிதரின் கனவு இன்று ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் கனவாக மாறியுள்ளது. விக்ரம் ஒன்றில் என்ன சிறப்பு? வெளியே பார்க்கும்போது இது ஒரு சாதாரண ராக்கெட் போல தோன்றலாம். ஆனால் இதன் உள்ளே இருப்பது உலகத்தரத்திலான தொழில்நுட்பம். இதன் முக்கிய இன்ஜின் பாகங்கள் 3D மெட்டல் பிரிண்டிங் தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டவை. இதனால் உற்பத்தி வேகம் அதிகரிக்கிறது, செலவு குறைகிறது, தரமும் உயர்கிறது. ராக்கெட்டின் வெளிப்புற உடல் கார்பன் காம்போசைட் என்ற மிக இலகுவான ஆனால் மிகவும் வலிமையான பொருளால் உருவாக்கப்பட்டுள்ளது. இதனால் குறைந்த எடையில் அதிக செயற்கைக்கோள்களை எடுத்துச் செல்ல முடிகிறது. 3 நிலைகளாக செயல்படும் இந்த ராக்கெட் முதல் 2 நிலைகளில் திட எரிபொருளையும் இறுதி நிலையில் திரவ இயக்க அமைப்பையும் பயன்படுத்துகிறது. இந்த வடிவமைப்பு ராக்கெட்டை மிகவும் திறமையாக சுற்றுப்பாதையை அடையச் செய்கிறது. இதன் முக்கிய இலக்கு என்ன? இன்று உலகம் முழுவதும் பெரிய செயற்கைக்கோள்களை விட சிறிய செயற்கைக்கோள்களுக்கே அதிக தேவை. இணைய சேவை, GPS, விவசாயம், வானிலை கணிப்பு, பேரிடர் கண்காணிப்பு, தேசிய பாதுகாப்பு, எல்லாவற்றிற்கும் இந்த சிறிய செயற்கைக்கோள்களே பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றை குறைந்த செலவில் விரைவாக சுற்றுப்பாதையில் செலுத்துவதற்காகவே விக்ரம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த வெற்றி ஏன் முக்கியம்? இது ஒரு ராக்கெட் வெற்றி மட்டுமல்ல. இது இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் வெற்றி, இந்திய பொறியாளர்களின் வெற்றி, இந்திய இளைஞர்களின் திறமையின் வெற்றி. இனி உலக நாடுகள் தங்கள் செயற்கைக்கோள்களை ஏவ இந்திய தனியார் நிறுவனங்களையும் நாடும் காலம் உருவாகியுள்ளது. இதன் மூலம் புதிய முதலீடுகள் வரும், புதிய நிறுவனங்கள் உருவாகும், ஆயிரக்கணக்கான உயர்தர வேலை வாய்ப்புகள் உருவாகும். இந்தியாவின் விண்வெளி பொருளாதாரம் புதிய உயரத்தை அடையும். இது இஸ்ரோவுக்கு போட்டியா? பலருக்கும் இந்த சந்தேகம் இருக்கலாம். பதில் இல்லை. இஸ்ரோ இந்தியாவின் தேசிய விண்வெளி ஆராய்ச்சியை முன்னெடுத்து வருகிறது. ஸ்கைரூட் போன்ற நிறுவனங்கள் வணிக ரீதியான செயற்கைக்கோள் ஏவுதல் சேவைகளை வழங்குகின்றன. இரண்டும் இணைந்து செயல்படும் போதுதான் இந்தியா, அமெரிக்கா, ஐரோப்பா, சீனா போன்ற விண்வெளி வல்லரசுகளுடன் போட்டியிட முடியும். இறுதியாக ஒரு காலத்தில் ராக்கெட்டை உருவாக்குவது அரசாங்கத்தால் மட்டுமே முடியும் என்று உலகம் நினைத்தது. ஆனால் இன்றைக்கு இந்தியாவின் இளம் பொறியாளர்கள் அந்த எண்ணத்தையே மாற்றி எழுதியுள்ளனர். விக்ரம் ஒன்று என்பது ஒரு ராக்கெட் அல்ல, அது ஒரு கனவு, ஒரு தைரியம், ஒரு புதிய தொடக்கம். விண்ணை நோக்கி பறந்தது ஒரு ராக்கெட் மட்டுமல்ல, இந்தியாவின் புதிய எதிர்காலமும் கூட. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். இந்தியாவின் இந்த வரலாற்று சாதனையை உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் ஷேர் செய்யுங்கள். அறிவியல், விண்வெளி, தொழில்நுட்பம் மற்றும் உலகை மாற்றும் சுவாரஸ்யமான கதைகளை தமிழில் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் அழுத்த மறக்காதீர்கள்.
மீண்டும் ஒரு புதிய அறிவியல் கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.